நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகி ஜோதிகள் அம்பலத்தாடுவான் மனசிறம்படி வாழ்த்தி வணங்குவான்.
சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா. ஆதியும் நடுவும் ஈரும் பருவமும் உருவமும் ஒப்பு ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் குமரன் தன் இனி திரள் வேண்டும் நின்னையே நின்பால் நிகழ்வு என்று தேவாதி தேவர்கள் அனைவரும் சூரபதமன் செய்த கொடுஞ்செயல்களால் அவனை அழிக்க என் தந்தை சோபெருமானிடத்திலே முறையிட அவர் அருவமும் உருவமாகி அனாதியாய் வளமாய் ஒன்றாய் பிரமமாய் இந்திரஜோதி விளங்குவதொரு மேனியாக கருணைக்குர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகம் உய்ய என்று எம்மை தோற்றுவித்தார். தோன்றிய நாள் முதல் 6 குழந்தைகளாக இருந்த என்னை அன்னை பார்வதி தேவி 6 ரூபாயும் ஓருருவாக நினைக்க 6 முகன் என்ற பெயர்தனை பெற்று தேவர்களின் குறை தீர்த்து தெய்வ குஞ்சரி மணாளன் என்ற பட்டந்தனை பெற்று இந்த தனியாசலத்திலே விட்டு இருக்கின்றோம். இப்ப ஏற்பட்ட இந்த இடத்திலே என் தந்தை
வீணாகான பிரியர் வரட்டும். பெரியாருடைய வருகை எதற்கு வருகிறார், ஏன் வருகிறார் என்பதை அனைத்தும் யாம் உணர்ந்தோம். வரட்டும், சந்தித்து பிறகு ஆள வேண்டியதை பார்க்கலாம். ஞான பண்டிதா தமிழ் நிலத்தை தமிழ் கடவுள் நாரதனின் பணிவான வணக்கம். வருக தங்களது வருகையால் அகம் மிக மகிழ்ந்தோம். வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பாடு. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டிலே தமிழ் கடவுளால் நான் தங்களை வெறும் வார்த்தையால் வருகை என்று சொன்னால் கந்தனுடைய மனம் மகிழ்ந்து விடாது. பெரியோர் இந்த சிறியோனை காண்பதற்காக வந்திருக்கிறேன். ஆமா முருகா, ஆமா. என்ன ஆமா? பெரியோர் இந்த சிறியோனை காண்பதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆமா. எப்படி ஆமா? உங்களுக்கு முன்பாகவே பிறந்த உள்ளவானா? பிறப்பாலும் வயதாலும் உயரத்தாலும் எடையாலும் ஒருவர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட முடியுமா? பிறப்பால் பெரியவரா, உயரத்தால் பெரியவரா அப்படின்னு சொல்லிட முடியாது. எடையால் பெரியவரா? யார் பெரியவர்? தாங்கள் தான் பெரியவர். இந்த யார்? நான் பெரியாளா? ஆமா. நீங்க தான் பெரியவர். ஏங்க அது இப்படி சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, இப்படி சொன்னாலும் முடியாது. எப்படி தாங்க ஏத்துக்க முடியும்? இந்த உலகிலே எவரும் செய்ய முடியாத காரியத்தை எவன் ஒருவன் செய்கின்றானோ அவன் தான் பெரியாள். அப்படி பார்த்தா அந்த உலகத்திலே நான் தான் பெரியாள். ஏன் அப்படின்னா, எவராலும் அழிக்க முடியாத சூரபதுமணி அசுரர் குணம் எவராலும் அழிக்க முடிஞ்சா? முடியல.
அசுரர் குலத்தினுடைய அழிவு முருகப்பெருமானுடைய தோற்றம். அப்படி பார்த்தா நான் பெரிய ஆளு அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. நாங்க தான் சொல்லணும். யார் சொல்லணும்? நாங்க தான் அடுத்தவங்க தான் சொல்லணும். என்னை பெரியவர் ஆக்குவதற்காக தாங்கள் பட்ட பாடு எவ்வளவு கொஞ்சம் நஞ்சமா. உங்க அப்பா கொட்டு வாங்கி பாவம் என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன், அவரை பிடிச்சி நான் கொட்டிருக்க கூடாது. இருந்தாலும் அப்படி உங்க அப்பாவை கொட்டிட்டேங்கிற கோபமும் இல்லாம நீங்க என்னைய பார்க்க வந்திருக்கீங்க பாருங்க. எந்த ஒரு கோபம் வந்தவரை இவ்வளவு நேரம் அப்படி நிக்க வச்சா நல்லா இருக்குமா? வந்த உடனே உங்களை எல்லாம் என்ன பண்ணிருக்கேன்? அஞ்சரை வைய என்ன அஞ்சரை வையாமா சும்மா என்ன இவ்வளவு நேரம் அடுத்தடுத்து மாத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்ப முடியாது. இதை எப்ப வச்சு நான் எப்ப பாட்டு பாடி அதுக்குதான் பாடுறே வைங்க. பாடலாமா? வீணாகான பிரியரே பாரும் தவ வீணாகான பிரியரே பாரும் தவ வீணாகான பிரியரே चंगारिय देवर कुमगारिय चंगारिय देवर कुमगारिय चंगारिय देवर कुमगारिय हरिसा कमंगो मगोय सामभारिय पारुं तव विनागान प्रियरे प्रियरे எங்கெல்லாம் சென்றே எங்கெல்லாம் சென்றே எடுத்து கணத்தில் உரைத்து பாரும் தவ வீணாகான பிரியரே பிரியரே முருகா என்றுமில்லாது ஆமாம் தங்களுடைய முகத்திலே அதீத மகிழ்ச்சி தென்படுகிறது. கந்தனை கண்டாலே அதீத மகிழ்ச்சி தானே. என்னைய பாக்குறதுல உங்களுக்கு சந்தோஷமா? கண்டிப்பாக. பொய்யெல்லாம் இருந்தாலும் மேற்கொண்டு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. நிஜமாகவே என்னைய பாக்குறதா? கண்டிப்பா. உங்களுக்கு? ஆமாம். சந்தோஷமா? அப்புறம் என்ன மகிழ்ச்சி? கண்டிப்பாக. இருந்தாலும் அதை விட இன்று என்னைய பாக்குறது உங்களுக்கு மகிழ்ச்சினா இவ்வளவு நாளா எங்க போனீங்க? எங்க என்னைய பாக்குறது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குல்ல? ஆமா. அப்ப இவ்வளவு நாளா என்னைய பார்க்க வராம எங்க போனீங்க? சும்மா போக முடியுமா? அதற்காக தான் அதீத மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். என்ன அது? கனி கண்டு வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும். ஏன்? நீங்க இங்க வரும்போதே தெரியும். நாரதர் வருகிறார் பின்னே, அவருடைய கழகம் வருகிறது முன்னே. கழகத்தை ஒரு ஊரா போயிருப்பிய. ஒரு ஊரா போய்? ஆமா. கழகம் செய்வதற்காக. ஒரு ஊரா தானே போறிய? கழகம் செய்வதற்கு. ஆமா, போயிட்டு தான் இருக்கோம். உங்களை பரதேசின்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஏங்க என்னங்க உண்மையை தானங்க சொல்றேன். பரம்னா உலகம், தேசினா சுற்றுவோவன். ஆமா. நான்லாம் ஒரே இடத்துல இருக்கிறேன். நீங்க தான் அப்படி ஊர் ஊரா சுத்தி திரியே. இப்படி கிடையாது. அதை வந்து இப்படி சொன்னா நல்லா இருக்குமா? பொதுநல தொண்டன் அப்படின்னு சொல்லலாம்ல. ஊர் பக்கம் பொதுநலவாதி அப்படின்னு சொன்னாலே எல்லாத்தையும் அடங்கிடும்ல. எல்லா இடத்துக்கும் சென்று பொதுநலம் செய்வது அப்படின்னு அதில் அடங்கிடும்ல. எப்படி சொல்ல முடியுங்கிறீங்க? ஏன் இப்ப ஒரே இடத்துல இருந்து பொதுநலம் செய்யறவங்க இருக்கத்தானே செய்யறாங்க. ஒரே இடத்துல இருந்து எப்படி செய்ய முடியும்? எல்லா இடத்துக்கும் சென்றால் தானே செய்ய முடியும் பொதுநலம். அப்படி இல்ல. எப்படிங்க? இப்ப ஊர் ஊரா பல பிரச்சனை நடக்குதுன்னா ஊர்ல இருந்து பொதுநலத்திற்குனே இருக்கிறாருங்கிற ஆளு இருக்குல்ல, இருக்கா இல்லையா?
அப்படி பார்த்தா நீங்க ஒரு இது பரதேசி, நான் ஒரு பண்டாரம். அப்படி சொல்லுங்க. என்னங்க எல்லாம் ஒண்ணுதானே? எது இப்ப இல்ல பரதம் பேசினா பரதம் தேசி என்றால் சொல்லுவாங்க. மார்க்கம் இருக்கு, சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம். இப்படி மார்க்கம் பல மார்க்கம் இருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்கம். நீங்க ஒரு மார்க்கமா போனீங்கன்னா நான் ஒரு மார்க்கமா போறேன். சரி, இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரே மார்க்கமா இருக்கோம். ஒரே மார்க்கமா? ஆமா. எப்படி? நீங்க ஒரு மார்க்கமா போறிய, நான் ஒரு மார்க்கமா போறேன். நீங்க வேறு மார்க்கம், நான் வேறு மார்க்கம். ரெண்டு அதத்தான் சொல்றேன். நீங்க போறது வேறு மார்க்கம், நீங்க ஒரு மார்க்கம், நான் ஒரு மார்க்கம். அது வேறு மார்க்கம். ரெண்டு பேரும் இருக்கிற மார்க்கம் வேறு மார்க்கம் தான். ஒரே மார்க்கம் தான். எப்படி ஒரே மார்க்கம்? எல்லாம் அப்படித்தானே இருக்கு. அப்படி சொல்றீங்களா? என்ன சொல்ல வரேங்கிறது புரியல. சொல்லுங்க. நீங்க நேத்து வேற மார்க்கமா போயிருப்பீங்க. சரி. முந்தா நேத்து அத வேற மார்க்கமா போயிருப்பீங்க. சரி. ஆனா இப்ப என்ன மார்க்கமா வந்திருக்கீங்க? நல்ல மார்க்கமா தான் வந்திருக்கேன். இப்படி தனிகை மலை மார்க்கமா வந்திருக்கீங்க. அப்ப நான் இருக்கிறது தனிகை மலை மார்க்கமா தான் இருக்கேன். நீங்க எந்த மார்க்கத்தை சொல்றீங்க? அந்த மார்க்கத்தை தான் மார்க்கம், சக மார்க்கம், அந்த மார்க்கத்தை தான் சொல்றேன். இப்ப ரெண்டு பேரும் ஒரே மார்க்கம்னா எப்படி? ரெண்டுங்க ரெண்டு பேரும் ஒரே மார்க்கமா? நான் ஒரே மார்க்கம் இல்லங்கறேன். இன்னைக்கு வந்தது ஒரே மார்க்கம் தான். எப்படிங்கறிய? அப்படியே அறந்தாங்கி மார்க்கமா மணமேர் குடி வந்து ஏங்க அந்த மார்க்கத்தை சொல்லிக்கிட்டீங்க. இருக்கிற இடம் அப்படித்தானங்க. கடி கண்டு வந்திருக்கேன் முருகா. தங்களுக்கு கடியில எல்லாம் விருப்பமே இல்ல. ஏன் இல்ல? அதெல்லாம் வெறுத்து போச்சு. ஏன் வெறுத்து போச்சுன்னு கேக்குறேன். நீங்க பார்த்த வேலை தான். நாம என்ன வேலை பார்த்தேன்? முன்னாடி ஒரு கனி கொண்டு வந்தீல்ல? ஆமாம். அந்த கனியை யாராவது நான் கேட்குறேன். வீட்டில் ரெண்டு சின்ன பிள்ளைய இருக்கான். சரி. ஒரு பெரிய மனுஷன். நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் தான். அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கேன்னா? என்ன பண்ணிருக்கேன்? ரெண்டு பேர் இருக்கோம்ல? ஆமா. உங்களுக்கு கனியா அங்க கிடைக்கல? என்னங்க கனியா கிடைக்கல இந்த உலகத்துல? கனி, அந்த கனி எனக்கு பரிசாக கிடைத்த கனி, எங்க அப்பா கொடுத்த கனி. அதை நம்ம சாப்பிடறத விட மாமா குடும்பம் பெரிய மிகப்பெரிய குடும்பம். நம்ம சாப்பிட்டா செத்து போயிடும், அவங்க சாப்பிட்டா அவங்க கொண்டு சாப்பிட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்க. கனியாக இருந்தாலும் என்னங்க இது நியாயமா? அது விசா கனியா? இந்த எங்க அண்ணன் வாங்கினவர் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு பாவம். அவர் நீங்க முடியல, யாரும் நீங்க முடியல. இதெல்லாம் ஒரு வேலை. இருங்க சொல்லுங்க. உங்க லட்சணத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் குரு புறா. கொஞ்ச நேரம் இருங்க. இதுல நீங்க வேற இங்க இருந்து கனியை கொண்டுகிட்டு ஒரு சாப்பிடுற மாதிரி ஒரு வாழைப்பழமோ ஒரு மாம்பழமோ எனக்கு கிடைத்ததானே கொண்டு வர முடியும். போனா போது தர்பூசணி பழத்தையா தூக்கி தலையில வச்சுக்கிட்டு. தர்பூசணி பழம் ஏன் ஒரு பலாப்பழத்தை சொல்லுங்களேன். அது கூட நல்லா தான் இருக்கும். அதை கொண்டு வந்திருந்தீங்கன்னா சரி, நாங்க பலாப்பழம்லாம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நாங்க குடும்பமா சேர்ந்து சாப்பிட்டுருப்போம். அங்க இருந்து கொண்டுகிட்டு வர்றாரு அவருக்கு கிடைச்ச ஒரு விசக்கனிய. யாராவது இப்படி இருப்பாள்? ஆமா விசக்கனி. இவரெல்லாம் பொதுநல தொண்டுன்னு முருகா. அதனாலயே அன்னைக்கு நான் குடும்பமா நல்லா சந்தோஷமா எங்க அண்ணன் நானு ஆமா விளையாண்டுட்டு தெரிஞ்சான். சரி, விளையாண்டுட்டு தெரிஞ்சிய. அப்படி விளையாண்டுகிட்டே தெரியக்கூடாது. விளையாண்டுகிட்டே தெரிஞ்ச என்ன அங்கறதுக்காக தான் அந்த கனியை கொண்டு வந்தேனே. எது அப்படி விளையாண்டுகிட்டே தெரியலாமா? வீட்டை விட்டு ஒரு சின்ன பையல விரட்டுறதுக்கு சிறப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கனியை கொண்டு வந்தேங்க. ஒரு சின்ன பையல வீட்டை விட்டு விரட்டுறது சிறப்பா? எங்க திரு ஆவினன் எதெல்லாம் தான் சிறப்பு நான் கேக்குறேன். ஏன் திரு அப்படிங்கிற ஒரு பழைய நீங்க ஒரு படை வீடு கிடைத்தது முதல்ல உங்களுக்கு சிறப்பு கிடையாதா? இதெல்லாம் நான் போனேன் பழனிக்கு. நீங்க சொன்னீங்க என்னங்க? பழனிக்கு நீங்க போய் சொன்னீங்களாங்க. யா கொண்டு வந்தனால தானே போறீங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நான் போய் பிரான் மலையிலயோ குடுமியான் மலையிலயோ போய் உட்கார்ந்துருப்பேன். போன காரணம் இருக்குல்ல. இருந்து சுவாமி மலையில இருந்து எவ்வளவு தூரம் போனேன். ஏன் எல்லாம் போனேன்? தாங்கள் தானே இருக்கிறீர்கள். அன்னைக்கு நடந்தே உனக்கு பாவம் இல்லையா? நான் சின்ன பிள்ளை இல்லையா? தப்பு மாப்ள. சரி, அன்னைக்கே நீங்க பார்த்த வேலை அந்த கனிங்கிற அந்த எண்ணமே எனக்கு போயிடுச்சு. தமிழ் கடவுள் என்ற ஒரு பட்டம் கிடைத்திருக்கிறது எங்களுக்கு. நீங்க எப்படி ஆளு தெரியுமா? 5 பேருக்கு சாப விமோசனம் கொடுத்திருக்கீங்க. சும்மா கொஞ்ச நேரம் பேச விட்டா போதும். ஒருத்தன் மண்டையை கழுவி அவனை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு அப்படி ஆளு நீங்க. இந்த ராவணன் ஒருத்தன் இருந்தான்ல, தெரியுங்களா உங்களுக்கு? நான் கேக்குறேன், அவன் உங்களுக்கு ஏதாவது பாவம் பண்ணானா? கிடையாது. உங்களை ஏதாவது துன்புறுத்தினானா? இல்லையே. எங்க அத்தனை தேவாதி தேவர்கள் அனைவருக்கும் துன்பம் விளைவித்தவன் ராவணன். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட ராவணனை அவன் உங்களை அடிச்சானா? இல்ல உங்களுக்கு மாதிரி மரியாதை அவன் யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டான். என்னங்க உங்களுக்கு மாதிரி மரியாதை? ஆமா, அப்பேற்பட்ட மரியாதை எல்லாருமே அப்படி. நாரதர் வந்துட்டார். அசுரர்களாயினும் தேவர்களாயினும் எவராக இருந்தாலும் சரி, நாரதர் வந்துட்டாரியா, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கண்டிப்பா அவரை அப்படின்னு கூப்பிட்டு உங்களுக்கு அரியாசனம் போட்டு உங்களை உட்கார சொன்னா, இங்க இருந்து போனிய 2 வார்த்தை பேசினிய, உங்க பேச்ச கேட்டான், அத்தோட அவன் கேட்டான். ஏன் என்ன ஏன்னா என்ன கேட்டாப்ல? அவன் பாட்டுக்கு தானுங்க ஏறி போன நவகிரகங்களையும் படியாக்கி அதுல ஏறி தானே போய்கிட்டு இருந்தான். எந்த பிரச்சனையாவது நான் கேட்கிறேன், அவனு படியாக்குறான் என்னமோ ஆக்குறாயா? உங்களையா படியா போட்டு ஏறி போனா? இல்லங்க, என்ன நினைச்சாலும் ஒருவனுக்கு ஆணவம் அப்படிங்கிறது இருக்க கூடாதுல்ல. அப்படி ஏதாவது பேசி யாரையாவது உங்களை நம்பின பூரா கட்டு போயிட்டான் தெரியுமா இல்லையா? அது
யாரு என்னை நம்பி யாரு உங்களை எவன் நம்புனானோ அதெல்லாம் தெருவோட தெரியாது. இப்படி சொன்னீங்கன்னா இயல்பாகவே யாரு சேராம போயிட போறாங்க கூட. உண்மைதானே? உண்மையை வீடியோ வேற ஓடிக்கு. உண்மையை ஊரறிய சொல்லலாம், தப்பு இல்ல. ராவணன் ஒருத்தவங்களை நம்பினா அப்பதான் அவனுக்கு அழிவு உடைத்தது. பிரச்சனை வேற. அது கிரகங்களில் அவன் மட்டும் ரொம்ப திமிரானவன். அவனை திருப்பி போட்டு ஏறி மிதி நெஞ்சில அப்படின்னு அவன் மிதிச்சான். அவன் பார்வை மேல பட்டுச்சு. அன்றிலிருந்து இருந்து அவனுக்கு அழிவு தொடங்குச்சு. ஆமாம். யாருக்கு? ராவணன். ராவணேஸ்வரன். இந்திரன் என்ன பண்ணா? அவங்கள ஒண்ணுமே செய்யல. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை நல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்தான். ஆமா. புண்ணிய அவன் கால் எடுத்து வச்சிய புண்ணியம் நல்ல வார்த்தை தாங்க. அதான் சொல்றேன். காலை கொண்டே வச்சு அங்க உடல் முழுதும் 1000 பெண்குறிகளாக போகட்டும் சொல்லி வெளியில உடம்ப கூட காட்ட முடியாம அவன் எவ்வளவு பாடுபட்டு இருப்பான். ஒரு ஆம்பளை மேல உடலெல்லாம் 1000 பெண்குறிகளாக போகட்டும் அப்படின்னு ஒரு சாபத்தை வாங்கி அவன் அப்படி தெரிஞ்சான்னா அது எவ்வளவு பெரிய பாவம். இந்த மாதிரி கொடூரத்தனமான பாவ செயலாம் நீங்க பண்ணிருக்கீங்க முருகா. அங்க போய் அவங்க எல்லாம் கெடுத்தது பார்த்தாரு, இங்க வந்து என்னைய கெடுக்கிறதுக்காக உள்ள நல்ல விஷயமா வந்திருக்கேன். கனியா? ஆமா. சரி, என்னதான் இருந்தாலும் நீங்க பெரிய மனுஷன் பார்த்து வந்ததை வேணான்னு சொல்லக்கூடாது. அப்ப உங்களை நான் மரியாதை இல்லாம நடத்தினதான் 1000. அதனால கனிக்கு பெருமை இருக்கா? இருக்கு, கூறுகிறேன் கேளுங்கள். முருகா, நீங்க எனக்கு இவ்வளவு பேர் எவ்வளவு மரியாதை கொடுத்தாலும் அவர்கள் செய்ய தவறை சுட்டிக்காட்டினாதானே மறுபடியும் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. சரிதான். இன்னைக்கு ஏதோ ஒரு வேலையா வந்திருக்கீங்க. கண்டிப்பா எடுத்த வேலையை சிறப்பா செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். முடிச்சா தீருவேன் அப்படிங்கிற முடிவுல வந்திருக்கேன். கங்கணத்தை வர கட்டிக்கிட்டே திரியிறிய. உடம்பு பூரா ஒரு கங்கணம் கட்டுவானா 4-5 கங்கணம் கட்டி திரியிற நீங்க. ஆமா, ஏதாவது வேலையை சரியா செஞ்சு பிடிச்சிடணும். கண்டிப்பா. சரி, கணிக்கு பெருமை இருக்குல்ல? கூறுகிறேன் கேளுங்கள். கூறுங்கள், கேட்கிறேன். இதோ என்னால் இயன்றவரை ஒரு பொங்கலியை கண்டு மனம் குறித்தேன். முருகா 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 முருகா.
சுமையை கொண்டாது நீ செய்த சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ பாவன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ வெட்டுக்கு மண் சுமந்து தினம்படி பட்டவும் சுமந்து தினம்படி பட்டவும் ஆமா முருகா கண்டு மனம் குறித்தேன் முருகா மா வாழைப்பழா முக்கணிகளுக்கு மேன்மையான கனி ஆமாம் அப்பேற்பட்ட கனி ஒன்று இந்த உலகில் இருக்கிறதோ இருக்கிறது உலகிலே சிறந்தது மா வாழை பலா என்ற முக்கணி அதைவிட மேன்மையான கனி ஒன்று இருக்கிறது என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது அதில் தான் சிறிது சந்தேகம் என்ன சந்தேகம்
தான் ஒண்ணுமே புரியலன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு எந்திரிச்சு அவங்க வாட்டுக்கும் போயிடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எங்கடான இருக்கு வீடு, நாளைக்கு கூட போய்க்கலாமே. இன்னொரு பாட்டு பாடிட்டு தான் விடுவேன். எதை வைக்க? சுதியை தான். அதைத்தான் நேரம் வச்சுக்கிட்டு இப்போ வைய எதை வைக்க? பச்சைகள் கலந்தான் என்ன நினைக்கிறீங்க? அங்க துண்ணு பண்ண முடியல. மாப்புல சும்மா முறைக்காத மச்சான் சொன்னாங்க. கிட்டு மாமா உனக்கு பட்டு மாமி கிடைச்சா கொத்தமல்லி ரசத்தை புன்னகையில் வடிப்பான். அவளுக்கு உண்டாகுண்டா சட்டி பண பத்தலடா. 6 மணி வரை அடிசாறு புடவ கட்டி மயிலாப்பூர் மாமி வந்தா வரவேற்போம் சீட்டி அடிச்சு எங்க வாயாட பாட்டு படிச்சு. பாடல் ஒன்று
உந்தன் பெண்மை தாக்கும் ஆயுதம் உந்தன் கூந்தல் இதெல்லாம் காப்பி பார்த்து வந்தது கன்னி வள்ளி. ஆமாம், கல்யாணம் பண்ணணும். ஆமா, இங்க வாங்க, இங்க வாங்க. இப்படியே செல்லாமல் ஒரு வேறுவராக வேடம் கொண்டு வள்ளியிடத்திலே ஒரு மான் குட்டியை தெரிவதாக வழக்கு தொடர்ந்து சரி திருமணம் முடிக்கணும். கல்யாணத்துக்கு வருவீங்களா? பாமாலை பாடி கையில பூமாலையோடு வருகிறேன். வருவீங்களா? ஏன் மாலை வாங்கி கொடுக்குற எடுத்து கொடுக்குறதுக்கு மாலையோடு வரங்க. அங்கேயும் வந்து ஏதாவது கலகத்தை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். வருகின்ற உங்களுக்கு மும்மாலை கொண்டு வரும் உங்களுக்கு எங்கு சென்றாலும் இறைவனுடைய அருளால் புகழ் மாலை நிலை தொங்கட்டும். வருகிறேன் உடனடியாக வேடனாக மாறி. ஆமா, 3 கிடைக்குமா? 3 தரம் சொன்னாப்ல வாங்கிக்க காலையில. புரியாது நம் காதல் அழியாது வரும் தடைகளை உணர்ந்திடும் உறவுக்கு வழிவருவாயும் தெரியாது காதல் அழியாது வரும் தடைகளை
மாபெரும் வாய்ப்பினை அளித்த விழா குழுவினர்கள் என்பது சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி கடந்த வணக்கம் 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 சென்று வருகிறேன் மீண்டும் சந்திப்போம்.